வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி எப்படியாவது எல்லாருக்குமே சாப்பாடு நல்லா போடணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜய் அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், அப்படியே பெரிய மருமக விருந்து வேற வைக்கிறாங்க. விருந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு அப்படியே கோவமாக வருது. சீதா வராங்க. வா சீதா வா அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. வாமா, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, உன் பிரச்சனைலாம் முடிஞ்சுதா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது எல்லாருமே வராங்க. பார்வதி எல்லாருமே வராங்க. அங்கேருந்து அண்ணாமலையோட ஃப்ரெண்டு அவரும் வராரு. அப்பா இப்போ தான் நல்லா இருக்குது, எல்லாருமே சேர்ந்து விருந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் பரசு, எனக்கு இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த வீட்டோட மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டா அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாப்பா, நீ சொன்ன மாதிரி மகாலட்சுமி தான் தெரியுமா. மீனா வீட்டில் இருந்தால் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நிம்மதி. ஒரு குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன வேணும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அதனால் சூப்பர், இப்படி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பரசு சொல்கிறாரு. அப்படியே விஜயா பார்க்குறாங்க. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. பயங்கரமாக கோவடுது. அடுத்து ஸ்ருதி வராங்க. வந்த உடனே வாங்கம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சீதா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர், விருந்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கிச்சனில் மீனா இப்போ போல் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. மீனாவோட அம்மா கிச்சனுக்கு வராங்க. வந்து சொல்கிறாங்க, என்னம்மா, இதுதான் என்றைக்குமே உனக்கு நிரந்தரமான வீடு சரியா, நீ கடைசி வரைக்கும் நல்லபடியாக உன் புருஷனோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்குமா, கவலையே படாத அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சேர்ந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பாரு பரசு, இப்படி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருந்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆமாம் பார்வதி, நீ என்ன ஏதோ பொண்ணெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே ஆமாம், எந்த பொண்ணு பார்த்தாலும் அமைய மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நீ பொண்ணு பார்க்கறது தப்பு இல்லை, பணக்கார பொண்ணாக தேடுற பற்றியா, அதான் தப்பு. அது மட்டும் இல்லை ஆண்டி, பாவம் ஆண்டி பொண்ணு பார்த்துட்டே இருந்தால் எல்லாம் அக்கா தங்கச்சி அப்படின்னு ஏதாவது ஒரு முறை சொல்லிடுறாங்க அப்படின்னு ஸ்ருதி அப்படி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எப்படியா இருந்தாலும் மனோஜுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு விருந்து எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்லான்னு இருக்காங்க. அதுக்குள்ளே போலீஸ் வராங்க. வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் முத்து, நீங்கள் வந்துட்டு நிறைய அந்த நகை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கல்ல, அந்த நகையோட ஓனர் தான் இவங்க உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட வந்துட்டு அவங்க வந்து நன்றியை சொல்லணும்னு சொன்னாங்க, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் நகை திருப்பி கிடச்சிருச்சு, அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஐயோ, எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, ஒரு 2 கிராம் காயின்ஸ் தாங்க வாங்கி வச்சுருக்கேன், ப்ளீஸ் ஏதோ என்னால் முடிஞ்சது வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க, உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தாலே போதும், சூப்பர் தெரியுமா, அந்த திருடங்கள்லாம் பிடிச்சி கொடுத்துருக்க, ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க அப்படின்னு போலீஸ் வாழ்த்துறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அண்ணாமலை எல்லாருமே சொல்கிறாங்க. பரசு சொல்கிறாரு, அப்பா முத்து மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கா பாத்தியா, போலீஸே வந்து வீட்டுக்கு வாழ்த்திட்டு போகுது, நல்ல பிள்ளையா இருக்கானே, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் முத்து மீனா 2 பேருமே தங்கமானவங்க, அவங்கள மாதிரி ஒருத்தவங்கள எங்கே போய் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. பார்வதி அப்படின்னு விஜயா அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ பார்வதின்னு திட்டுறாளே, இவன் வேறு பக்கத்தில் இருக்கா போல இருக்க. விஜயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜயா, நான் சாதாரணமாக தான் சொன்னேன். மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, முத்துவும் ரொம்ப ரொம்ப நல்லவன் சரியா. சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோடே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இருந்துட்டு போமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை கடையை வந்து பார்த்துக்க சொல்லியிருக்கேன், இன்னொருத்தவங்கிட்ட எனக்கு வேலை இருக்குது, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. அத்தை, நான் உங்களை விட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைப்பா, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சீதாவும் சொல்கிறாங்க, அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சீதா கிட்டே மீனா கேட்குறாங்க, என்ன உங்கள் வீட்டுக்காரர் எப்படி நடந்துக்கிட்டாரு, நகையை வாங்கிட்டாரா இல்லை ஏதாவது பண்ணாரா, உண்மையை சொல்லு அப்படின்னு சீதா தனியாக கேட்குறாங்க. சீதா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இல்லை அவர் ஒரு மாதிரி தான் இருக்கார், அவர் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கா மாதிரி இருக்குது, அவரோட மைண்டு எல்லாமே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பேசுகிறாரு, வேறு மாதிரி பேசுகிறாரு, அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலான்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா இப்படி சொல்கிறீங்க, ஏன் அந்தளவுக்கு ஒரு மோசமாக நடந்துக்கிறாரா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லைக்கா, அவரை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவர் கூடவே நான் இருக்கேன், அவரோட மனநிலை சரியாக இல்லை, ஏதோ நல்ல ஒரு டிப்ரெஷனில் இருக்குது, ஒரு நேரம் நல்லா பேசுகிறாரு, இன்னொரு நேரம் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. அவரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டி இப்போயே டேப்லெட் ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் உண்டு,
இல்லைன்னா அவர் கூடலாம் யாரும் வாழ முடியாது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. சரி சீதா, இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லாத, ஏதாச்சும் கோவப்பட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவர்கிட்டயே சொன்னேங்க்கா, உங்களை நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் கத்துறாரு, யார் நான் பைத்தியமா உனக்கு, என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது அப்படின்னு பயங்கரமாக கத்துனாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சீதா சொல்லுவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருன்னா எல்லாரும் கோவம் தான் படுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனசை மாற்றி எப்படியாவது நான் கூட்டிகிட்டு போகிறேன்க்கா, அப்போ அதுதான்க்கா நல்லது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. சரி சீதா, உனக்கு என்ன தோணுதோ செய், நல்லபடியாக நீ வாழ்ந்தால் போதும் சரியா. சப்போஸ் உன்னால் முடியலன்னா ஏதாவது பிரச்சனைனா நீ எனக்கு ஃபோன் பண்ண, அதை விட்டுட்டு நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி வைக்காத, அந்த மாதிரிலாம் எதுவுமே நீ பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் அங்கே சாப்பாடெலாம் சூப்பராக இருந்ததும்மா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பரசும் சொல்லிட்டு போகிறாரு, சரிப்பா அண்ணாமலை, நான் போயிட்டு வரேன், சாப்பாடு உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பரசு போகிறார். ஆமாம், ஐயோ கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு விஜய் அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அப்படியே மனோஜ் இருக்காரு. டேய் பாருடா பாரு, அந்த மீனாவை எனக்கு பிடிக்காது, அவளுக்கு நான் ஆரத்தி எடுத்து அவளை வீட்டுக்குள்ளே மருமகளே வாடு கூப்பிட்டு எல்லாரும் வந்து விருந்து சாப்பிட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே யார்? அந்த ரோகிணி, அந்த பார்லர்காரி, அவதாண்டா இதெல்லாம் பண்ணியிருக்கா. அவளை இப்படியே விடக்கூடாதுடா, அவளுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும்டா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா எனக்கும் புரியுதுமா, அவளை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, நான் ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன், நான் பண்ணிவிட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் போகிறாரு கடைக்கு. கடையில் எப்பவும் போல் இருக்கார். அங்கேருந்து ஜீவா வராங்க. சார், உங்ககிட்ட நான் சொன்னேன்ல ஏற்கனவே வந்து இந்த தமிழ் மேட்ரோமணியில் வந்து உங்களோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்காக, நீங்கள் மீட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன எல்லாமே மனோஜ் கேட்குறாரு. ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, அந்த மாப்பிள்ளை வந்துட்டு அவங்க மாப்பிள்ளையோட அப்பா இறந்துட்டாரு எனக்கு கல்யாணம் ஆகிற அன்னைக்கு, அதனால் என் கல்யாணம் நின்று போச்சு. இன்னொரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, அவர் வந்து நிறைய ஒர்க்கு டென்ஷனில் அவர் அப்படியே வந்து சூசைட் பண்ணிட்டாரு. ஸோ 2 கல்யாணமும் நடக்கலை. உங்களுக்கு என்ன பிடிச்சா இனிமேல் நான் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன், நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகே, நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அங்கேருந்து அவங்க எழுந்து போகிறாங்க. என்னது இது ஜீவா, எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கு, இந்த பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்ன மனோஜ் இப்படி பேசுகிற, எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாரு. நீ வாயை மூடு, நீ பேசாத, நீ பேசினா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எப்போ பார்த்தாலும் என்னையும் நீ திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ ரோகிணி என்ன பண்ணலாம், அவளை எங்கேயாவது வர வச்சு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், என் வாழ்க்கையை அழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க. ஏய் மனோஜ், நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா. ஏய் மனோஜ், சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் ஃபோன் பண்ணேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீ வரியா அப்படின்னு கூப்பிட்றாரு. மனோஜ், நீ சொன்னால் நான் எங்கே வேணால் வருவேன், நான் வரேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, எந்த இடம் நான் இன்னும் முடிவு பண்ணல, முடிவு பண்ணிவிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே மனோஜ், ஐ லவ் யூ மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மீட் பண்ணணுன்னு சொல்கிறான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுற்றி சந்தோஷமாக நடக்கிறாங்க. அப்பா அப்படி யோசிக்கிறாங்க ஒரு செகண்ட். இல்லையே, இவன் எதுக்கு இப்படி கூப்பிடான், ஏதாவது பிளான் வச்சுருக்கானா, ஒரு வேளை பிளான் இருந்தால் கூட இருக்கும் நம்மளை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் மனோஜை பற்றி பயங்கர டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காங்க. ரோகிணி மனோஜை பார்க்கறதுக்காக வராங்க. மனோஜ் அப்படியே பார்க்குறாரு. ஏய் உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் எல்லா வேலையும் நீ பார்த்துருப்ப, அந்த சாமியார் பொம்பளையை வச்சு இஷ்டத்துக்காக பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் மனோஜ், என்னை பார்க்க நீ வர சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே பின்னாடி பார்த்தா விஜயா நிற்கிறாங்க. விஜயாவை பார்த்தோன்னே ரோகிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்காக ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்க, ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. இரு வரேன், நான் கிட்ட வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட வராங்க. போட்டு அப்படியே ரோகிணியை பிடிச்சிட்டு தவடியிலே 4 அடி இந்த பக்கம் அந்த பக்கம் பயங்கரமாக விஜயா அடிக்கிறாங்க. என்ன ஆண்டி, எதுக்காக நீங்கள் என்ன அடிக்கிறீங்க, மனோஜ் நீ அடிக்க தான் என்ன வர சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன்னை அடிக்க தான் வர சொன்னேன், வேறு எதுக்கு வர சொல்லுவாங்க, நீ என்ன நல்லவளா, நல்ல வேலை பார்த்து வச்சுருக்கியா, என்ன பண்ணி வச்சுருக்க, எல்லாம் அந்த சாமியார் பொம்பளை வந்து செட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு அனுப்பி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துருக்க,
என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமிரா உனக்கு? அதனால தான் உனக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் எங்கள் அம்மா வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் நீ பண்ண தப்பு மனோஜ். என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட ஒய்ஃப் தெரியுமா? உன்னை நம்பி தானே நான் இங்கே வந்தேன். இதுக்காக இந்த மாதிரிலாம் அடிப்பியா? அடிப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் நீ சொல்லிட்டு முதுகில் போட்டு குத்துறாங்க. அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்காதீங்க ஆண்டி அடிக்காதீங்க என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க ரோஹினி சொல்கிறாங்க. அங்கே எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சாமி ஆடுற பொம்பளையை செட் பண்ணி என் வீட்டுக்கு அனுப்புவேன். என் வீட்டுக்காரோட உயிருக்கு ஆபத்தா? ஆண்டி நான் அதெல்லாம் பண்ணலை ஆண்டி. சி வாய மூடு. நீ பண்ணலையா? நான் கடையில் இருக்கும்போது உங்களுக்கு 2வது கல்யாணம் நடக்கும், உங்கள் பொண்டாட்டி கூடயே நடக்கணும் ஒரு பொம்பளை வந்து சொன்னாலே, நீ தானே பணம் கொடுத்து செட் பண்ண? மனோஜ் நான் அதை செட் பண்ணேன், ஆனால் மற்றதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை மனோஜ். சி இதை பண்ண அதை பண்ணேன்னு வெக்கமே இல்லை சொல்கிறேன். மானங்கட்டவளே உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? இன்னொரு வாட்டி ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை பண்ண இப்போ குத்தனை குத்த விட இன்னும் 4 குத்து எக்ஸ்ட்ரா வாங்குவேன் புரியுதா? போடிங்கந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக விஜயா திட்டுறாங்க. அங்கேருந்து அப்படியே ரோகிணி அழுதுகிட்டே போகிறாங்க. அம்மா இவளெல்லாம் இப்படி தான்மா பண்ணணும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. இவளெல்லாம் வச்சு செய்யணும்மா. இவளுக்கு எவ்வளோ திமிருமா இவளுக்கு. நம்மளை ஃபுல்லாக டென்ஷன் ஆகிட்டே இருந்திருக்கா. இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டா. அப்படி பண்ணனா அவளுக்கு அடி விழணும் அவளுக்கு தெரியும் அப்படின்னு மனோ சொல்கிறாரு. டேய் இப்போ தாண்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்தது தெரியுமா? அந்த மீனாவை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே நான் மருமகளேன்னு கூப்பிடும் போது என் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணமே இவ தானே. இப்போ நல்லா குத்தி அனுப்பியிருக்கேன்ல, இனிமேல் அவள் நம்ம கிட்ட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. ரோகிணி வீட்டில் போயிட்டு பயங்கரமாக அழறாங்க. எதுக்காக இவன் இப்படி பண்ணியிருக்கான்? நான் இவனை லவ் பண்ணி விரும்பி கல்யாணம் பண்ண ஐ லவ் யூ ரோகிணின்னு அவன் சொல்லி என்னை வர வச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அடிக்க வச்சுட்டான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அழுதுட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வாய்ஸில் ஒரு மாதிரிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி பிரச்சனை தான். நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களை செட் பண்ணி அனுப்புனீங்கல்ல, மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை என் பேரை சொல்லியிருக்கா தெரியுமா? அங்கேருந்து அத்தை மனோஜ் 2 பேருமே சேர்ந்து என்னை தனியாக வர வச்சா அத்தை என்னை அடின்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட உடனே அப்படியே சிந்தாமணி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. ஐயோ நான் பண்ண தப்புக்கு நீ அடி வாங்கினியா? வாங்கணும் நல்லது தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க. என்ன ஆண்டி நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஆண்டி போட்டு என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க தெரியுமா? மனோஜ் ஏன் இப்படி பண்ணானே தெரியல அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. உன் வீட்டுக்கார் பண்ணது தப்பு தான். என்னதான் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி எப்படியாவது எல்லாருக்குமே சாப்பாடு நல்லா போடணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜய் அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் அப்படியே பெரிய மருமக விருந்து வேற வைக்கிறாங்க. விருந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு அப்படியே கோவமாக வருது. சீதா வராங்க. வா சீதா வா அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. வாமா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, உன் பிரச்சனைலாம் முடிஞ்சுதா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது எல்லாருமே வராங்க. பார்வதி எல்லாருமே வராங்க. அங்கேருந்து அண்ணாமலையோட ஃப்ரெண்டு அவரும் வராரு. அப்பா இப்போ தான் நல்லா இருக்குது, எல்லாருமே சேர்ந்து விருந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆமாம் பரசு, எனக்கு இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த வீட்டோட மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டா அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாப்பா நீ சொன்ன மாதிரி மகாலட்சுமி தான் தெரியுமா? மீனா வீட்டில் இருந்தால் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நிம்மதி. ஒரு குடும்பத்தில் யாருக்கு என்னென்ன வேணும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அதனால் சூப்பர். இப்படி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பரசு சொல்கிறாரு. அப்படியே விஜயா பார்க்குறாங்க. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. பயங்கரமாக கோவடுது. அடுத்து ஸ்ருதி வராங்க. வந்த உடனே வாங்கம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சீதா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர், விருந்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கிச்சனில் மீனா இப்போ போல் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. மீனாவோட அம்மா கிச்சனுக்கு வராங்க. வந்து சொல்கிறாங்க, என்னம்மா இதுதான் என்றைக்குமே உனக்கு நிரந்தரமான வீடு சரியா? நீ கடைசி வரைக்கும் நல்லபடியாக உன் புருஷனோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்குமா, கவலையே படாத அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சேர்ந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பாரு பரசு, இப்படி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆமாம் பார்வதி, நீ என்ன ஏதோ பொண்ணெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே ஆமாம் எந்த பொண்ணு பார்த்தாலும் அமைய மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நீ பொண்ணு பார்க்கறது தப்பு இல்லை, பணக்கார பொண்ணாக தேடுற பற்றியா அதான் தப்பு. அது மட்டும் இல்லை ஆண்டி, பாவம் ஆண்டி பொண்ணு பார்த்துட்டே இருந்தால் எல்லாம் அக்கா தங்கச்சி அப்படின்னு ஏதாவது ஒரு முறை சொல்லிடுறாங்க அப்படின்னு ஸ்ருதி அப்படி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எப்படியா இருந்தாலும் மனோஜுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு விருந்து எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்லான்னு இருக்காங்க. அதுக்குள்ளே போலீஸ் வராங்க.
வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க முத்து, நீங்கள் வந்துட்டு நிறைய அந்த நகை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கல்ல, அந்த நகையோட ஓனர் தான் இவங்க. இவங்க உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட வந்துட்டு அவங்க வந்து நன்றியை சொல்லணும்னு சொன்னாங்க, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் நகை திருப்பி கிடச்சிருச்சு, அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஐயோ, எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, ஒரு 2 கிராம் காயின்ஸ் தாங்க வாங்கி வச்சுருக்கேன், ப்ளீஸ் ஏதோ என்னால் முடிஞ்சது வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க, உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தாலே போதும், சூப்பர் தெரியுமா, அந்த திருடங்கள்லாம் பிடிச்சி கொடுத்துருக்க, ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க அப்படின்னு போலீஸ் வாழ்த்துறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அண்ணாமலை எல்லாருமே சொல்கிறாங்க. பரசு சொல்கிறாரு, அப்பா முத்து மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று வச்சுருக்கா பாத்தியா, போலீஸே வந்து வீட்டுக்கு வாழ்த்திட்டு போகுது, நல்ல பிள்ளையா இருக்கானே, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் முத்து மீனா 2 பேருமே தங்கமானவங்க, அவங்கள மாதிரி ஒருத்தவங்களை எங்கே போய் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. பார்வதி அப்படின்னு விஜயா அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ பார்வதின்னு திட்டுறாளே, இவன் வேறு பக்கத்தில் இருக்காப்புல இருக்க. விஜயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜயா, நான் சாதாரணமாக தான் சொன்னேன், மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, முத்துவும் ரொம்ப ரொம்ப நல்லவன், சரியா, சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோடே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இருந்துட்டு போமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை கடையை வந்து பார்த்துக்க சொல்லியிருக்கேன், இன்னொருத்தவங்கிட்ட எனக்கு வேலை இருக்குது, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. அத்தை நான் உங்களை விட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைப்பா நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சீதாவும் சொல்கிறாங்க, அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சீதா கிட்ட மீனா கேட்குறாங்க, என்ன உங்கள் வீட்டுக்காரர் எப்படி நடந்துக்கிட்டாரு, நகையை வாங்கிட்டாரா இல்லை ஏதாவது பண்ணாரா, உண்மையை சொல்லு அப்படின்னு சீதா தனியாக கேட்குறாங்க. சீதா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இல்லை அவர் ஒரு மாதிரி தான் இருக்கார், அவர் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கா மாதிரி இருக்குது, அவரோட மைண்டு எல்லாமே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பேசுகிறாரு, வேறு மாதிரி பேசுகிறாரு, அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலான்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா இப்படி சொல்கிறீங்க, அந்தளவுக்கு அவர் மோசமாக நடந்துக்கிறாரா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லைக்கா அவரை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவர் கூடவே நான் இருக்கேன், அவரோட மனநிலை சரியாக இல்லை, ஏதோ நல்ல ஒரு டிப்ரெஷனில் இருக்குது, ஒரு நேரம் நல்லா பேசுகிறாரு, இன்னொரு நேரம் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாரு, அவரை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டி இப்போயே டேப்லெட் ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் உண்டு, இல்லைனா அவர் கூடலாம் யாரும் வாழ முடியாது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. சரி சீதா இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லாத, ஏதாச்சும் கோவப்பட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவர்கிட்டயே சொன்னேங்க்கா, உங்களை நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் கத்துறாரு, யார் நான் பைத்தியமா, உனக்கு என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது அப்படின்னு பயங்கரமாக கத்துனாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சீதா சொல்லுவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, நீ போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருன்னா எல்லாரும் கோவ தான் படுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனசை மாற்றி எப்படியாவது நான் கூட்டிகிட்டு போகிறேன்க்கா, அப்போ அதுதான்க்கா நல்லது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. சரி சீதா உனக்கு என்ன தோணுதோ செய், நல்லபடியாக நீ வாழ்ந்தால் போதும் சரியா, சப்போஸ் உன்னால் முடியலன்னா ஏதாவது பிரச்சனைனா நீ எனக்கு ஃபோன் பண்ண, அதை விட்டுட்டு நானே சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி வைக்காத, அந்த மாதிரிலாம் எதுவுமே நீ பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் அங்கே சாப்பாடெலாம் சூப்பராக இருந்ததும்மா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பரசும் சொல்லிட்டு போகிறாரு, சரிப்பா அண்ணாமலை நான் போயிட்டு வரேன், சாப்பாடு உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பரசு போகிறார். ஆமாம் ஐயோ கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு விஜய் அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அப்படியே மனோஜ் இருக்காரு. டேய் பாருடா பாரு, அந்த மீனாவை எனக்கு பிடிக்காது, அவளுக்கு நான் ஆரத்தி எடுத்து அவளை வீட்டுக்குள்ளே மருமகளே வாடு கூப்பிட்டு எல்லாரும் வந்து விருந்து சாப்பிட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே யார், அந்த ரோகிணி, அந்த பார்லர்காரி, அவதாண்டா இதெல்லாம் பண்ணியிருக்கா, அவளை இப்படியே விடக்கூடாதுடா, அவளுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும்டா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா எனக்கும் புரியுதுமா, அவளை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, நான் ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன், நான் பண்ணிவிட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் போகிறாரு கடைக்கு. கடையில் எப்பவும் போல் இருக்கார். அங்கேருந்து ஜீவா வராங்க. சார் உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, ஏற்கனவே வந்து இந்த தமிழ் மேட்ரோமணியில் வந்து உங்களோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்காக, நீங்கள் மீட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன எல்லாமே மனோஜ் கேட்குறாரு. ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, அந்த மாப்பிள்ளை வந்துட்டு அவங்க மாப்பிள்ளையோட அப்பா இறந்துட்டார் எனக்கு கல்யாணம் ஆகிற அன்னைக்கு, அதனால் என் கல்யாணம் நின்று போச்சு. இன்னொரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, அவர் வந்து நிறைய ஒர்க்கு டென்ஷனில் அவர் அப்படியே வந்து சூசைட் பண்ணிட்டார். ஸோ 2 கல்யாணமும் நடக்கலை.
உங்களுக்கு என்ன பிடிச்சா இனிமேல் நான் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன், நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஓகே, நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அங்கேருந்து அவங்க எழுந்து போகிறாங்க. என்னது இது ஜீவா, எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கு, இந்த பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்ன மனோஜ் இப்படி பேசுகிற, எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாரு. நீ வாயை மூடு, நீ பேசாத, நீ பேசினா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எப்போ பார்த்தாலும் என்னையும் நீ திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ ரோகிணி என்ன பண்ணலாம், அவளை எங்கேயாவது வர வச்சு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், என் வாழ்க்கையை அழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க. ஏய் மனோஜ், நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா. ஏய் மனோஜ், சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் ஃபோன் பண்ணேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீ வரியா அப்படின்னு கூப்பிட்றாரு. மனோஜ், நீ சொன்னால் நான் எங்கே வேணால் வருவேன், நான் வரேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, எந்த இடம் நான் இன்னும் முடிவு பண்ணல, முடிவு பண்ணிவிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே மனோஜ், ஐ லவ் யூ மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன மீட் பண்ணணுன்னு சொல்கிறான், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுற்றி சந்தோஷமாக நடக்கிறாங்க. அப்பா அப்படி யோசிக்கிறாங்க ஒரு செகண்ட். இல்லையே, இவன் எதுக்கு இப்படி கூப்பிடான், ஏதாவது பிளான் வச்சுருக்கானா, ஒரு வேளை பிளான் இருந்தால் கூட இருக்கும் நம்மளை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் மனோஜை பற்றி பயங்கர டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காங்க. ரோகிணி மனோஜை பார்க்கறதுக்காக வராங்க. மனோஜ் அப்படியே பார்க்குறாரு. ஏய், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எல்லா வேலையும் நீ பார்த்துருப்ப, அந்த சாமியார் பொம்பளையை வச்சு இஷ்டத்துக்காக பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் மனோஜ், என்னை பார்க்க நீ வர சொல்லியிருக்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே பின்னாடி பார்த்தா விஜய் அடிக்கிறாங்க. விஜயை பார்த்தோன்னே ரோகிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்காக ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்க, ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. இரு வரேன், நான் கிட்ட வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட வராங்க. போட்டு அப்படியே ரோகிணியை பிடிச்சிட்டு தவடியிலே 4 அடி இந்த பக்கம் அந்த பக்கம் பயங்கரமாக விஜயா அடிக்கிறாங்க. என்ன ஆண்டி, எதுக்காக நீங்கள் என்ன அடிக்கிறீங்க, மனோஜ் நீ அடிக்க தான் என்ன வர சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன்னை அடிக்க தான் வர சொன்னேன், வேறு எதுக்கு வர சொல்லுவாங்க, நீ என்ன நல்லவளா, நல்ல வேலை பார்த்து வச்சுருக்கியா, என்ன பண்ணி வச்சுருக்க, எல்லாம் அந்த சாமியார் பொம்பளை வந்து செட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு அனுப்பி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துருக்க, என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமிரா உனக்கு, அதனால தான் உனக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் எங்கள் அம்மா வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் நீ பண்ண தப்பு மனோஜ், என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட ஒய்ஃப் தெரியுமா, உன்னை நம்பி தானே நான் இங்கே வந்தேன், இதுக்காக இந்த மாதிரிலாம் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் நீ சொல்லிட்டு முதுகில் போட்டு குத்துறாங்க. அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்காதீங்க ஆண்டி, அடிக்காதீங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க ரோஹினி சொல்கிறாங்க. அங்கே எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சாமி ஆடுற பொம்பளையை செட் பண்ணி என் வீட்டுக்கு அனுப்புவேன், என் வீட்டுக்காரோட உயிருக்கு ஆபத்தா, ஆண்டி நான் அதெல்லாம் பண்ணலை ஆண்டி, சி வாய மூடு, நீ பண்ணலையா, நான் கடையில் இருக்கும்போது உங்களுக்கு 2வது கல்யாணம் நடக்கும், உங்கள் பொண்டாட்டி கூடயே நடக்கணும் ஒரு பொம்பளை வந்து சொன்னாலே, நீ தானே பணம் கொடுத்து செட் பண்ண மனோஜ், நான் அதை செட் பண்ணேன், ஆனால் மற்றதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை மனோஜ், சி இதை பண்ண அதை பண்ணன்னு வெக்கமே இல்லை சொல்கிறேன், மானங்கட்டவளே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, இன்னொரு வாட்டி ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை பண்ண இப்போ குத்தனை குத்த விட இன்னும் 4 குத்து எக்ஸ்ட்ரா வாங்குவேன், புரியுதா, போடிங்கந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக விஜயா திட்டுறாங்க. அங்கேருந்து அப்படியே ரோகிணி அழுதுகிட்டே போகிறாங்க. அம்மா இவளெல்லாம் இப்படி தாம்மா பண்ணணும், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, இவளெல்லாம் வச்சு செய்யணும்மா, இவளுக்கு எவ்வளோ திமிருமா இவளுக்கு, நம்மளை ஃபுல்லாக டென்ஷன் ஆகிட்டே இருந்திருக்கா, இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டா, அப்படி பண்ணனா அவளுக்கு அடி வேணும் அவளுக்கு தெரியும் அப்படின்னு மனு சொல்கிறாரு. டேய் இப்போ தாண்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்தது தெரியுமா, அந்த மீனாவை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே நான் மருமகளேன்னு கூப்பிடும் போது என் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணமே இவ தானே, இப்போ நல்லா குத்தி அனுப்பியிருக்கேன்ல, இனிமேல் அவன் நம்ம கிட்ட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. ரோகிணி வீட்டில் போயிட்டு பயங்கரமாக அழறாங்க. எதுக்காக இவன் இப்படி பண்ணியிருக்கான், நான் இவனை லவ் பண்ணி விரும்பி கல்யாணம் பண்ணேன், ஐ லவ் யூ ரோகிணி நான் அவன் சொல்லி என்னை வர வச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அடிக்க வச்சுட்டான், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அழுதுட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வாய்ஸில் ஒரு மாதிரிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி பிரச்சனை தான், நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களை செட் பண்ணி அனுப்புனீங்கல்ல, மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை என் பேரை சொல்லியிருக்கா தெரியுமா, அங்கேருந்து அத்தை மனோஜ் 2 பேருமே சேர்ந்து என்னை தனியாக வர வச்சா அத்தை என்னை அடின்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட உடனே அப்படியே சிந்தாமணி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. ஐயோ நான் பண்ண தப்புக்கு நீ அடி வாங்கினியா, வாங்கணும் நல்லது தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க. என்ன ஆண்டி நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஆண்டி போட்டு என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க தெரியுமா, மனோஜ் ஏன் இப்படி பண்ணானே தெரியல அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க.
உன் வீட்டுக்காரர் பண்ணது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி